திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் பெய்து வரும் மழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் குறித்து தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர் மாவட்டத்தில் அந்த பெங்கல் புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது பெய்தது. இந்த நிலையில இன்று காலை முதல் மழை இல்லாத நிலையில சரியாக 12 மணியிலிருந்து தற்பொழுது வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே தெற்கு படுகை, வாக்கோட்டை, வஞ்சியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட 30 நாட்களான சம்பா நெல் பயிர்கள் சுமார் 2000 ஏக்கர் நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு சுமார் 10,000 முதல் 15,000 வரை தற்பொழுது வரை செலவு செய்துள்ள நிலையில தொடர் மழையின் காரணமாக அந்த பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளும் அந்த பகுதிகள் செல்லும் எல்லா இடங்களிலுமே தற்பொழுது மழைநீர் என்பது முற்றிலுமாக விளைநிலங்களில் தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை வடிய வைத்தால் மட்டுமே இந்த இளம் பயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சூழல் நிலவும். ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இது வயலிலேயே அழுகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இங்குள்ள விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் கணக்கெடுப்பு பணியை உடனடியாக துவங்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே எங்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான வழிவகை கிடைக்கும். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த மழை தொடர்ந்து பெய்தால் மாவட்டத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அந்த சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.